அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவர் உவேசாவை பற்றி, தமிழறிஞர் உவேசாவை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அவருக்கு இது 2வது வீடியோ. ஸோ இது முதல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி சிறு குறிப்புகளை மட்டும் நம்ம பார்க்குறோம். அவருடைய உவேசா அப்படின்னா என்ன அப்படின்னா, உத்தமதானபுரம், அதாவது உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இதை வந்து தமிழில் அடிக்கடி கேட்பாங்க, சரியா? இவரை வந்து எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா, புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், அதுக்கப்புறம் சிறந்த எழுத்தாளர், சரியா? அடுத்து பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து என்ன பண்ணுறோம், அழைக்கிறோம். அடுத்து சுவடிகளை மீட்க உவேசா சென்ற இடம் எதுன்னா, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. இவரை பதிப்புத்துறையில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, சேலம் ராமசாமி முதலியார். இந்த ராமசாமி முதலியார் தான் என்ன பண்ணியிருப்பார்னா, சங்க தமிழ் நூல்களை வந்து இவருக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுன்னு நமக்கு தெரியும். அந்த குறிஞ்சிப்பாட்டினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் கபிலர்னு தெரியும். ஓகே, அந்த குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் என்ன பண்ணியிருக்காருன்னா 99 வகையான பூக்கள் வந்து பேரை வந்து சொல்லியிருக்கார். அதில் 3 பூக்களினுடைய பெயரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா இந்த உவேசா, சரியா? தமிழ் தாத்தா என அழைக்கப்படக்கூடிய உவேசா. அடுத்து வந்து இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. தியாகராஜ செட்டியார், சரியா? இவருடைய நெருங்கிய நண்பர் யார்? தியாகராஜ செட்டியார். ஓகே, அடுத்து நம்ம இவர் பதிப்பித்த முதல் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. இவர் பதிப்பித்த முதல் நூல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொலுமண்டபம் எனும் வேணுலிங்க விழாச்சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நூலை தான் என்ன பண்ணியிருப்பார், பதிப்பிச்சிருப்பார். இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் என்னன்னு சொல்லி கேட்டால் சீவக சிந்தாமணி. இது எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணார்னா 1887 என்ன பண்ணியிருப்பார், பதிப்பித்திருப்பார், சரியா? இவர் பதிப்பித்த கடைசி காப்பியம் என்னென்னா பெருங்கதை. இவர் கடைசி காப்பியம் என்னப்பா, பெருங்கதை. இவர் பதிப்பித்த மொத்த நூல்களினுடைய எண்ணிக்கை எத்தனைனா 87. இவர் தன்னுடைய நண்பர் பேரான தியாகராஜ செட்டியாருடைய பெயரையே தன்னுடைய வீட்டிற்கும் என்ன பண்ணியிருப்பார், வச்சிருப்பார். ஓகேவா? இவர் மறைந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம். எந்த டேட்டில் இறந்தார் அப்படின்னா 28/4/1942 என்ன பண்ணியிருப்பார், இறந்திருப்பார். இது ஒரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா, சரியா? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி எழுந்தவர் வந்து பார்த்திங்கன்னா உவேசா, சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து அவருடைய பணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும், கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும், சரியா? சென்னையில் உள்ள மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக என்ன பண்ணியிருக்காரு, 23 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1913 ஆண்டு முதல் சென்னை மாநில கல்லூரியில் ஒரு 16 ஆண்டுகள் ஆசிரியராக என்ன பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, சரியா? தன் வாழ்க்கை வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சுயசரிதை, அதாவது என் சரிதம் அப்படின்னு ஆனந்த விகடனில் தொடராக என்ன பண்ணார், எழுதியிருக்கார். ஓகே, என் சரிதம் எனும் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னா உவேசா, சரியா? தமிழில் முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவரும் இவர் தான். தமிழில் முதல்ல டாக்டர் பட்டம் பெற்றவரும் யார் தான், உவேசா, தமிழ் தாத்தா. ஓகே, 1932 இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து 1937 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில், அதாவது ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடக்கும், அதில் மகாத்மா காந்தி வந்து வந்திருப்பாங்க. இவருடைய தமிழ் உரையை கேட்டு மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவரிடம் நான் தமிழ் கற்க வேண்டும் என்று ஆர்வம் மிகுதி தான் என்னிடம் எழுகிறது என்றார், சரியா? அப்போ அடுத்து இவருடைய நூலகம், இவருடைய பெயரில் வந்து நூலகம் வந்து தமிழ்நாடு அரசு 1942 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பித்தாங்க. அது எங்கன்னா சென்னை பெசன்ட் நகரில் வந்து என்ன பண்ணாங்க, தொடங்கினாங்க, சரியா? இதில் பல்வேறு திருக்கோயில்களினுடைய தலப்புராணங்கள் மட்டுமின்றி பக்தி இலக்கியங்களும் ஓலைச்சுவடிகளும் இந்த நூலகத்தில் வந்து என்ன பண்ணுது, இருக்குது. சரி, அப்போ கலிங்கத்து பரணி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து இவர் வந்து சொல்கிறாரு. பரணி என்ற நாள்மீன் வந்து
காளியையும் யமனையும் தமது தெய்வமாக பெற்றது. அதிலிருந்து தான் அந்த பரணிங்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். பாரதியார் வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு சொல்லி அழைப்பார். அவர் ஒரு பாட்டை எழுதியிருக்கார். அதாவது, குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதியமலை பிறந்த மொழி வாழ்வறிவும் காலமெல்லாம் புலவர் கையில் துதியறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் சிறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு சொல்லி இவரை வந்து என்ன பண்ணியிருப்பார், பாராட்டியிருப்பார். ஓகேவா. அடுத்து உவேசாவினுடைய நினைவு இல்லம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தமதானபுரத்தில் இருக்குது. எங்கேப்பா இருக்குது? உத்தமதானபுரத்தில் தான் இருக்குது. உவேசாவினுடைய தமிழ்நாட்டு பணிகளை வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஜியு போப்பும் சூழியல் வின்சோன் அப்படின்னு சொல்லி 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. சரியா. அடுத்து அவருடைய திருவுருவச் சிலை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் என்ன பண்ணுது, நிறுவப்பட்டுள்ளது. அவருடைய பேரில் வந்து நடுவண் அரசு அஞ்சல் தலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 18. சரிங்களா, அன்னையிலேருந்து. ஸோ அப்போ ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை வந்து இவரே தான் சாரும். அதாவது இவர் ஒரு வீட்டில் போய் ஒரு கதைலாம் இருக்குது. இவர் ஒரு வீட்டில் போய் பழைய ஓலைச்சுவடிகளை போய் கேட்பார். அவர் ஓலைச்சுவடிகளை கொடுத்தா அவருடைய கஷ்டம், அதாவது அவருக்கு கஷ்டம் வந்துடும்னு சும்மா ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. அப்போ அவர் அந்த 8 ஓலைச்சுவடிகளை வந்து ஆற்றுல போட்டால் தான் தன்னுடைய பாவங்கள்லாம் கழியும்னு நினச்சோன்னே போய் ஆற்றுல போடுவார். அதை இவர் பார்த்துட்டு வந்து அதை அந்த போடும்போது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பார்னா அந்த ஓலைச்சுவடியில் இருந்து எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பதிப்பித்திருப்பாங்க. ஸோ அடுத்து தமிழ் வளம் சேர்க்கும் தமிழ் அறிஞர்களின் சேவையை பாராட்டும் விதமாக உவேசா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உவேசா அப்படிங்கிற பேரில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக ஆண்டுதோறும் ஒரு பாராட்டையும் பரிசையும் என்ன பண்ணிட்டு வராங்க, வழங்கிட்டு வராங்க. சரியா. அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னா இவருடைய நூல்களையும் பதிப்பித்த நூல்களையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம்.